உனக்குன்னு வாழ்ந்தியானா நல்லா இருக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்கு? சேர்ந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண. சரி, நீ என்ன வீடு கட்டிக்கோ. எதுக்கு? பெருமானுக்கு பெரிய சன்னதி ஏற்படுத்தி ஆராதனம் பண்ண. அப்ப எல்லாத்தையும் அவனுக்காக பண்ணு. அதை பண்ற மிச்சமா நீ அனுபவிச்சுக்கோ. ஆழ்வார் பெரியாழ்வார் என்ன சாதித்தார்? உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசை திருமந்திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைன்னாகனை பள்ளி கொண்டான்னு சாதித்தாரோ இல்லையோ. புஷ்பம் உண்டு வச்சுக்க வேண்டான்னு சொல்லல, அவன் கொடுத்த மிச்ச பூ வச்சுக்கோ. புடவை புதுசு உடுத்திக்க வேண்டான்னு சொல்லல, அவள் உடுத்தி கொண்ட மிச்சத்தை கொடு. சாப்பிட வேண்டான்னு சொல்லல, நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு. அப்ப எல்லாத்தையும் அவனை குறித்து செஞ்சுட்டு சாப்பிட்டியானால் பாபம் தொலையும். உனக்காகவே சமைத்து நீ சாப்பிட்டுட்டியானா பாவ உருண்டுகளை உண்ணுகிறாய். யஜ்ஞசிஷ்டாசன சந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷை தே தகம்புஞ்சதே பாபாக ஏ பச்சந்தியாத்ம காரணாத் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞः கர்ம சமுத்பவः கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம அக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இந்த ஜீவனாட்டம் தேகமாட்டம் அனைவரும் யஜ்ஞத்தில் பிரதிஷ்டிதமா இருக்கார்கள். அந்த கர்மத்தை விடாதே. எப்பேற்பட்ட ஜனகன் கதை சொல்றேன் கேள். இந்த கர்மயோகத்தால தான் ஜனகன் மோட்சத்துக்கு போனார். கர்மணை விகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன்னு கர்த்துமர்கசி யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனா. அர்ஜுனா பார், எப்பேற்பட்ட ஜனகமன்னவன் நாட்டாண்டவர் கர்மயோகத்தால மோட்சம் போயிருக்கார். அவ்வளவு ஏன்? இப்ப நான் என் கர்மத்தை விட்டேனா எப்போவானு எனக்கு கர்மங்களே திருண்டாதோ இல்லையோ. ஆனா உனக்கு தேரோட்டின்னு பேர் வச்சுனுட்டு ஒரு நாள் குதிரைகளுக்கு தண்ணி காட்டாது இருப்பேனா? ஒரு நாள் அதுகளை குளிப்பாட்டி விடாது இருப்பேனா? என்னைக்கான அது தலைமையில தடவி விடாது இருப்பேனா? எனக்கு எதுக்கு அர்ஜுனா இதெல்லாம்? இது பண்ணி ஒரு லாபம் இல்லை. ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் கடமை. நான் ஒரு நாள் தவறினேன்னு வச்சுக்கோ, ஊர் என்ன தெரியுமா கதை எழுதும்? கண்ணனே கடமை தவறினா நான் தவறினா என்ன அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ. அர்ஜுனா நீ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, யாரோ வாசல்ல போறான் தப்பு பண்ணா யாருக்கு தெரியாது. ஆனா நீ ராஜா. நீ ராஜான்னா பின்னாடி 100 பேர் வரப்போறா. நாளைக்கு என்ன தெரியுமா ஆயிடும்? நீ பண்ற தப்பால அவளையும் கெடுத்து உன் பாவத்தையும் சேர்த்துப்பே, அவன் பாவத்தையும் சேர்த்துப்பே. லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கர்த்துமர்கசி. லோக சங்கிரகத்தை பார். ஒருத்தன் முன்னுதாரணமா இருந்தால் அவனை பார்த்து 100 பேர் நடக்க போறான்னா அவன் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவர்களாலையும் எதை கடைபிடிக்க முடியுமோ அதைத்தான் அவன் செய்யணும். இப்ப பாருங்க, எனக்கு சிங்கத்தின் வாயில தலையை கொடுக்க தெரியும். தெரியாது, பேச்சுக்கு சொல்றேன். இப்போ சிங்கத்தினுடைய வாயில தலையை கொடுக்க தெரியும்னு வச்சுங்க. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே உங்க எல்லாராலும் முடியும். நான் இப்ப பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சிங்கத்தை வாயை திறந்து சொல்லி நான் தலையை கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு எங்க எல்லாருக்கும் ஒரு சிங்கம் கொடுங்கன்னு சிங்கத்தை கொண்டு தலையை கொடுத்தா கடிச்சிடாது அது. அப்ப நான் இன்னொருத்தர் பண்றதை பார்க்கச்சே அவங்ககிட்ட சொல்லணும், இது நான் பயிற்சி பண்ணிருக்கேன், நீங்க பண்ணி பார்க்காதீங்கோ. இல்ல நானே பண்ணக்கூடாது. அவன் கேட்கறவனுக்கு அது புரியாதுன்னு வச்சுங்க, ஒழுங்கா நானும் சிங்கத்தை பாட்டு கை தட்டிட்டு போடணும். வாயிலெல்லாம் தலையை கொடுக்கவே கூடாது. ஒருத்தரும் இல்லாத இருக்க வேணா செய்யலாம். இப்ப ஏன் கண்ணன் சொல்றான், நீ இந்த யுத்த பூமியில இருந்து ஓடி போயிட்டியானா உன்னை பார்த்து நடக்கிற அத்தனை பேரு நான் என்ன சொல்லுவான், பரந்தபன் மகாரதியான அர்ஜுனனே ஓடி இருக்கானே, அப்ப நாமும் கடமையிலேருந்து ஓடலான்னு பேச மாட்டான் அர்ஜுனா. லோக சங்கிரகத்தப்பார். நீ தவறான முன்னுதாரணமாக இருந்துராதே. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவச்ச கர்மணி. நான் அடையாதது இன்னும் கிடையாது, கர்மங்கள் என்னை தீண்டாது. ஆனாலும் நானும் என் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன். மை சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரா. அனைத்து கர்மங்களையும் என்னிடத்துல சமர்ப்பி. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. என்னதான் தானி சர்வாணி, அனைத்து கர்மங்களை என்னிடத்துல சமர்ப்பிச்சிரு, அப்படியே செஞ்சின்று. அர்ஜுன சின்ன கேள்வி கேட்கறதோட இது முடிஞ்சு போறது. இப்போ அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. இந்த ஒரு ஜீவன் நீ சொல்றபடிக்கெல்லாம் நடக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். இப்ப இந்த புத்தகம் எல்லாம் கேட்டு கீதையில படிச்சபடி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருப்போம். நாளிலேருந்து கீதை சொன்னபடிதான் சாமி முடிவு எடுத்துட்டோம். இன்னுமே மற்றதெல்லாம் கேட்கறது இல்லை. இப்போ நாளிலேருந்து ஒன்னொன்னு கீதை சொல்லித்தா, இனிமே வீட்டுக்கு போய் ஏதாவது பேச்சு வந்தோடனே கீதையில இருக்கா பாருங்க, அதன்படித்தான் நாங்க நடக்க போறேன்னு ஆரம்பிப்போம். ஆனா அந்த மாதிரி நன்னாத்தான் வேகமா ஆரம்பிக்கிறேன் கண்ணா. ஆனால் ஒரு சூறாவளி காத்துல அடிச்சுன்னு போற சின்ன தூசு எங்க போறதுன்னே தெரியாத போயிடுறது பார். அத போல நான் எங்க போறதுன்னே தெரியாத காணா போயிடுறேன். ஆரம்பிக்கிறேன், நல்ல எண்ணத்தோட தான் ஆரம்பித்தேன். ஆனா ஏனோ யாரோ அதை வலுக்கட்டாயமா இழுக்கிறாளே, யார் அதை பிடிச்சு இழுக்கிறான்னு அர்ஜுனன் கேட்கிறான். நமக்கு பிரதிநிதியா கேட்கிறான்.
அவனுக்கு இல்ல இந்த கட்டம். இப்போ நம்ம கட்டத்தை அவன் சொல்றான். கண்ணன் சிரிச்சுட்டே சொல்றார், காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனஹா மகாபாப்மா வித்தி ஏனமிக வைரணம். அத்தனைக்கும் காரணம் காமமும் குரோதமும் தான் அர்ஜுனா. அதுதான் உன்னை நல்வழியில போக விடாம தடுக்கிறது. ஆசை கோபம், ஆசை கோபம். கோபம் வர்றதுனாலே அடிப்படையில் ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆசையை தகர்த்தாலே ஒழிய கோபத்தை தகர்க்க முடியாது. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. உன்னுடைய புலங்கள், மனசு, புத்தி, இந்த மூணு அந்த காமக்ரோதம் பிடிச்சுக்கும். மனசை பிடிச்சுக்கும், புத்தியை பிடிச்சுக்கும், புலன்களை பிடிச்சுக்கும், தம் வழிக்கே இழுக்க பார்க்கும். இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தே பரதஸ்து சஹ. இந்திரியங்கள் இந்திரியாணி பராண்யாகு, அந்தந்த விஷயம், பார்க்கிற பொருள், கேட்கிற பொருள், தொடர பொருள் எல்லாம் இந்திரிய வசம். இந்திரியங்கள் ரொம்ப வலிமையானவை, பிடிச்சு உன்னை எல்லா பக்கமும் இழுக்கும். இந்திரியேப்ய பரம் மனஹ. ஆனா இந்திரியங்கள் மனசுக்கு தொண்டன். மனசு சொன்னபடிக்குத்தான் இந்திரியம் கேட்கும். மனசு புத்தி சொன்னதுக்கு தான் கேட்கும். ஒண்ணுனா மேல வசத்துல இருப்போம். புலன்களை இழுத்து பிடிச்சிரும் மனசு. மனசை கொக்கி போட்டு இழுக்கிறோம் புத்தி. அந்த புத்தி ஆத்மாவுக்கு அடங்கினதுன்னு புரிஞ்சுக்கோங்கிறார். ஆகவே என் மனசு என்னமோ நினைக்கிறதுன்னு சொல்லாதே, நான் மனசின் மூலம் என்னமோ நினைக்கிறேன்னு சொல்லுங்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் நன்னா வாங்கிக்கணும். அவர் சொல்றது என் மனசு இப்படித்தான் சொல்றது, என் மனசு இப்படி நினைக்கிறதுனா தப்புங்கிறார். ஏன்னா மனசுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு தான் ஞானம் உண்டு. ஆத்மாவுக்கு கண்ணு பார்க்கறதுக்கு கருவி, காது கேட்கறதுக்கு கருவி, கால் நடக்கிறதுக்கு கருவி, நெஞ்சு மனசு நினைக்கிறதுக்கு கருவி. அவ்வளவே. ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கருவிதான் மனம். அந்த மனத்தின் மூலம் நினைக்கிறார். நல்ல மனமாக நினைக்காது, ஆத்மா மனத்தின் மூலம் நினைக்கிறார். அப்ப அந்த மனத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? ஆத்மா தான். அது என்னமோ சுவாமி என் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது, இந்த அடிக்கடி சொல்றோமோ இல்லையோ, தப்பான வார்த்தைங்கிறார் அவர். நான் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு சொல்லு, மனசு ஒத்துக்கலைன்னு சொல்லாதே. ஏன்னா மனசுக்கு அறிவு கிடையாது, நான்கிற ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு. அதனால நான் தான் மனசை அடக்கியாகணும். எல்லாத்தவிட இந்திரியங்களுக்கு சிறப்பு, இந்திரியங்களை விட மனசு வலிது, மனசை காட்டிலும் புத்தி வலிது, புத்தியை காட்டிலும் ஆத்மா வலியதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா ஜஹித்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். கடைசியில் அந்த காமம்ங்கிற விரோதியை ஜெய், அவனை ஜெயிச்சுட்டானா அனைத்தையும் அடக்கி விடலாம்னு கூறினார். இந்த 3 அத்தியாயம் ஒரு மாதிரி. 4வது அத்தியாயம் பிறந்தது ஏன் பேசுறாருன்னே தெரியலேன், தான் ஏன் பிறந்தேன்னு ஆரம்பிச்சிட்டார். இங்க இது பிரகிருத்தமே இல்லை. இப்போ இங்க சொல்லணும் வந்தது கர்மயோகம், ஞான யோகம். ஆனா சட்டுன்னு அவருக்கு தோணித்து, நான் அப்படி பிறந்திருக்கேன் அர்ஜுனா, பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசா அர்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப. முதல் ஸ்லோகம். அடுத்து சாதிக்கிறார், அஜோபிசன் நவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயா யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தன் அவதார ரகசியத்தை கண்ணன் வெளியிடுகிறார். அதை தெரிஞ்சின்றவனுக்கு அதுவே கடைசி பிறவி. அவரே சொல்றார், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தேக கோச்சரः நாராயணः பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதः ஞானகர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பரமாச்சாரியரான ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்னும் பிரபந்தத்தில் சாதித்தவை. ஸ்ரீமன் நாதனுடைய திருப்பேரனார் ஆளவந்தார். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களிலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கே முதலிடம். அவர் காட்டு மன்னார் கோவில்ங்கிற க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். அவருடைய திருப்பேரனார் யாமுனாச்சாரியர் ஆளவந்தார். அவர்தான் இந்த சம்பிரதாயத்தில் முதல்ல கீதைக்கு விளக்கம் சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திர பிரபந்தத்தை இயற்றியவை. அதுல முதல் ஸ்லோகத்தாலே 700 ஸ்லோகங்கள் கீதையினுடைய திரண்ட கருத்தையும் சங்கிரகமாக சாதிக்கிறார்.
கீதார்த்த சங்கிரகம்ங்கிற நூலில் இருப்பதே 32 ஸ்லோகங்கள். அந்த பிரபந்தத்தை எப்படி அவர் வடிவமைத்துள்ளார் என்று பார்த்தால், முதல்ல ஒரே ஸ்லோகம் 18 அத்தியாயங்களுக்கும் சுருக்கம். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள், அதுல ஒரு ஸ்லோகம் முதல் 6 அத்தியாயத்தினுடைய சுருக்கம், ரெண்டாவது 6 அத்தியாயங்களுடைய சுருக்கம், மூணாவது ஸ்லோகம் 3வது 6 அத்தியாயங்களுடைய சுருக்கம். இந்த 4 ஸ்லோகங்கள் தாண்டிய பிற்பாடு ஒரு அத்தியாயத்துக்கு சுருக்கமா ஒரு ஸ்லோகம் பாடினார். அப்படின்னா 18 அத்தியாயங்களுக்கு 18 ஸ்லோகம். 1 மொத்தத்துக்கும் சுருக்கம், அப்புறம் 3 ஷட்கங்களுக்கு சுருக்கம், அப்புறம் 18 அத்தியாயங்களுக்கு சுருக்கம். 1 3 4 4 18 22. அதுக்கப்புறம் விட்டு போன அர்த்தங்கள் எல்லாம் மேல 10 ஸ்லோகங்கள். ஆக மொத்தமே 32 ஸ்லோகங்கள். அதுல முதல் ஸ்லோகம் தான் கீதைக்கே சங்கிரகம். நாராயணஹா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. பரம்பிரம்மமான நாராயணன் கீதையில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளான். அப்ப தத்துவம் நாராயணன், அவரை கீதை விளக்குகிறது. நம்ம லோகத்துல 3 விஷயங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும். தத்துவ, ஹித, புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். தத்துவம்னா உண்மை பொருள். புருஷார்த்தம்னு சொன்னால் அந்த உண்மை பொருளை அடைந்து அனுபவித்தல், ஒரு மனிதனால் விரும்பப்படும் அர்த்தம், பிரயோஜனம். ஹிதம்னு சொன்னால் அதை அடைவதற்குண்டான வழி, சாதனம். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இதுல தத்துவம் எதுன்னு விசாரித்தால், தத்தன் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபிஸ் சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயண ஸ்மிருதா. இன்னொரு ஆச்சரியமான பிரமாண ஸ்லோகம். தத்துவத்தை தேடி புறப்பட்ட போது அவர்களுக்கெல்லாம் தெளிவடைய வைத்தது ஒரே திருநாமம். அந்த தத்துவம் நாராயணன், ஹரி. அவரைத்தான் கீதா சாஸ்திரம் விளக்கமாக கூறுகிறது. ஆகையால் தான் நாராயணஹா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. நாராயணன் கீதையில் விளக்கப்பட்டுள்ளார். அதை மட்டும் சொல்லிட்டா போறாதே, அந்த நாராயணனை அடையறதுக்குண்டான வழியையும் சொல்லணும் இல்லையா? அதனாலதான் அடுத்து உபாயத்தை பத்தி பேசுறது. சாத்திய பக்தியேக கோச்சரஹா நாராயணஹா. பக்தி ஒன்னினாலேயே அடையப்படுபவனான நாராயணன். அப்ப நாராயணனை சொல்லி அவரை பக்தி மூலதான் அடையணும்னு சொன்னால் அப்ப வழியும் கூறப்பட்டது. இப்ப நம்ம முடிவு பண்ணிட்டு பகவான் அடையறதுக்காக பக்தி பண்ணணும் ஆரம்பிச்சுடலாமா என்றால், அது ஆரம்பிக்கிறதுக்கு இடையூறாக, தடங்கலாக நிறைய பாபங்கள் நம்மிடையே இருக்கும். அந்த பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சாதான் பக்தியை பிறக்கும். அப்ப அந்த பாபம் தொலையறதுக்கு வழி என்ன? நாராயணன் அடையறதுக்கு வழி பக்தி. ஆனா பக்தி ஆரம்பிக்கவே முடியல, அதுக்கு தடங்கலா பாபங்கள் உள்ளன. அதை தொலைப்பதற்கு வழிகளவை கர்மயோகமும் ஞான யோகமும். இப்படித்தான் படிக்கட்டு வச்சிருக்கா. ஸ்வதர்ம, ஞான, வைராகிய, சாத்திய, பக்தி. ஸ்வதர்மம்னு சொன்னால் ஸ்வே ஸ்வே தர்மாக ஸ்வதர்மாக, அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மயோகம். ஞானம், அதுக்கு மேல உயர்ந்ததான ஞானம். வைராகியம், நம்ம கர்மத்தை செய்யவும் பற்றற்ற மனசோட செய்ய வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தம் மனசேதான் நண்பன், மனசேதான் விரோதி. பற்றுள்ள மனசா இருக்கு, எதை பார்த்தாலும் ஆசை வைக்கிறதுனால் அது விரோதி. பற்றற்ற மனசா இருக்குன்னா அதுதான் நண்பன். நாம பற்ற வளர்த்து கொண்டால் நம்ம மனசே நம்மள அத்தல பாத்தாளத்துல தள்ளிடும். இதத்தான் வைராகியம் வைராகியம்னு சொல்றார்கள். வைராகியத்தோட செய்யப்பட்ட கர்மயோகம் கண்டிப்பாக நமக்கு பக்தி யோகத்தை ஏற்படுத்தும். விடாமல் பக்தி யோகம் செய்து கொண்டிருந்தால் நாராயணனை அடைகிறோம். ஆக கர்மஜான யோகங்கள் அங்கங்கள். பக்தி யோகம் அங்கி. இந்த அங்கி அங்கம்ங்கிறது என்ன தெரியுமோ? நம்ம இப்போ இளங்கலை பட்டம் கல்லூரியில போய் சேர்றோம். அதுக்கு சில பேர் கணக்கு பாடத்தை பிரதானமா எடுத்துட்டு இருப்பார். ஆனா அது மட்டும் படிச்சா போறாது. பௌதிகம், ரசாயனம், துணை பாடங்கள் என்ன, அதுக்கு முதல் 2 வருஷம் படிச்சாகணும். 3வது வருஷம் கணக்கு மட்டும் படிச்சா போதும்.
சில பேர் பௌதிகத்தை பிரதான பாடமா எடுத்துன்னு விடுவா. 3 வருஷம் பௌதிகப்படுகணும், ஆனா ரசாயனமும் கணக்கும் துணைப்பாடங்கள். என்ன இந்த ரெண்டும் படிக்கணும் இல்லையோ? துணைப்பாடங்கள் தான் அங்கங்கள். எது பிரதான பாடமோ அதுதான் அங்கி. பக்தி யோகம் அங்கி. அந்த அங்கிக்கு 2 துணைப்பாடம் இருக்கு, அங்க இருக்கு, கர்மயோகமும் ஞான யோகம். அப்ப கர்ம ஞான யோகங்களை செய்தாதான் மேல அங்கி. ஆனா உங்களுக்கு புரியற உதாரணத்துக்காக நான் சொன்னேனே தவிர அந்த உதாரணத்தை அப்படியே எடுத்துடாதீங்க. ஏன்னால் கர்மயோக ஞான யோகத்தை பண்ணாட்டால் பக்தி ஆரம்பிக்கவே முடியாது. ஆனா பௌதிக ரசாயனம் படிக்காட்டா கணக்க ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. தாராளமா 2 4 படிக்கலாம், எவ்வளவு பெருசு வேணா படிக்கலாம். நல்ல புரியறதுக்காக அங்கின்னா என்ன, அங்கம்னா என்ன, பிரதானம் துணை, இந்த 2 இருந்தா தான் அதை சாதிக்கவே முடியும். அங்கங்களை அனுஷ்டித்தால் தான் அங்கியை சாதிக்க முடியும். அப்ப கர்மயோகம் ஞான யோகம் அங்கங்கள், பக்தி யோகம் அங்கி. இதனால சாதிக்கப்படுவது நாராயணன். இதுதான் கீதா சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இது மொத்த கீதைக்கு இருக்கிற ஒரு சங்கிரக ஸ்லோகம். இதுக்கப்புறம் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது முதல் 6 அத்தியாயங்கள் தானே. மகாபாரதத்தில் அர்ஜுனன் நடுங்கினான், கலங்கினான். நடுக்கத்தை போக்குவதற்காக கண்ணன் கீதையை உபதேசிக்க தொடங்கினார். அதுல முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனன் நடுங்கினதுதான். அடுத்த அத்தியாயத்தில் இன்னென்னது ஆத்மா, இப்ப எப்படி தேகம், என்ன தேகாத்ம விவேக ஞானம். இதுக்கு சாங்கிய யோகம்னு பேர். சங்கியா என்று சொன்னால் புத்தி, சாங்கியம்னு சொன்னால் புத்தியால் அறியப்படும் ஆத்மா, சாங்கிய யோகம்னு சொன்னால் ஆத்மாவை பத்தின யோகம். தேகம் இத்தகையது, ஆத்மா இத்தகையது, ரெண்டும் வெவ்வேறு. அவனுடைய தன்மைகளை பார்த்தாலே வெவ்வேறேன்னு புரிஞ்சுக்கோ. அப்படிங்கிறதுக்காகத்தான் 2வது அத்தியாயம் அமைத்தார். அது சாங்கிய யோகம். அதற்கப்புறம் 3வது அத்தியாயம் நல்ல கர்மயோகம். கர்மன் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். இது 3வது அத்தியாயம். இது வரைக்கும் நேத்திக்கு உபன்யாசத்துல நம்ம பார்த்துட்டோம். இனிமே 4வது அத்தியாயத்திலேருந்து கொஞ்சம் வேகமாக பார்க்க வேண்டும். ஏன்னா நேத்திக்கான நாழியே இன்னைக்காச்சு 10:30 ஆகும். அப்பதான் கீதை எங்க இருக்குன்னு அப்பவும் நம்ம ஒரு 12 அத்தியாயத்துக்கு தான் வந்திருப்போம். அதனால அவ்வளவு மெதுவா பார்க்க முடியாது. ஓரளவு இப்ப அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இப்ப முதல் 6 அத்தியாயங்களுக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. இது ஆளவந்தாருடைய ஸ்லோகம். ஞான கர்ம ஆத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே. யோகம் லட்சியம், ஆத்மானுபூதி தாம் பிரயோஜனம். ஆத்மானுபூதி என்னால் ஆத்ம அனுபவம், ஆத்ம சாட்சா்காரம். நேற்றே சொன்னேன், முதல் 6 அத்தியாயங்களுக்கும் பயன் ஆத்மாவை அறிதல் காண்தல். 2வது 6 அத்தியாயங்களுக்கு பயன் பரமாத்மாவை அறிதல் காண்தல். 2 வெவ்வேறு படியோ இல்லையோ? கீழ்ப்படி நம்மள தெரிஞ்சுக்கிறது, மேல்படி பரமாத்மாவை தெரிந்து கொள்ளுதல். இந்த கீழ்ப்படி அடையத்துக்கு தான் கர்மயோகமும் ஞான யோகம். ஆக ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. பூர்வஷட்கம்ங்கிறதா முதல் ஷட்கம். அதுல ஆத்மானுபூதி, அதாவது ஆத்ம சாட்சா்காரம் அனுபவம், அது சித்தியடைவதன் பொருட்டு கர்மயோகமும் ஞான யோகமும் விளக்கப்படுகிறது. அப்ப கர்மயோகம் ஞான யோகம் என்னதுன்னு கேட்டா என்ன சொல்வீள்? சாதனம். எதற்கு சாதனம்? ஆத்ம சாட்சா்கார சாதனம். இந்த வார்த்தைகளை மட்டும் மறக்காத ஞாபகம் வச்சுங்க. விடாம ஒரு 108 தரம் உரு சொல்லுங்க, எல்லாம் புரிஞ்சு போடும். ஆனா இந்த வார்த்தையை விட்டுட்டு 2வது அத்தியாயம் என்ன என்னன்னு எத்தனை நாளி நீங்க தேடினாலும் திரும்ப அடி சொன்னது ஞாபகத்துக்கு வரவே வராது. முதல் 6 அத்தியாயங்கள் ஞாபகம் இருக்கணுமா? ஆத்ம சாட்சா்காரம் பயன், அதற்கு சாதனம் கர்மயோகமும் ஞான யோகமும். இதத்தான் 6 அத்தியாயங்கள்ல சாதித்தார். அடுத்தது பரமாத்மாவை அடைவது பயன், அதற்கு சாதனம் பக்தி யோகம். இது 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் வரை. சுவாமி 12 வரைக்கும் சொல்றீரே, அப்புறம் 13லேருந்து என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீரே. அது ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்றேன். இப்ப முதல்ல 4வது அத்தியாயத்திலேருந்து பார்ப்போம். ஆக முதல் 6 அத்தியாயங்களும் ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு கர்மயோகம் ஞான யோகம். அதுல கர்மயோகத்தை 2வது அத்தியாயத்திலேயே நன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதை செய்யும் போது அர்ஜுனா 3 தியாகங்களோடு செய்ய வேண்டும். கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். கர்த்திருவ புத்தி தியாகம்னால் நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டு செய். ஏன்னா நீ மட்டும் கர்த்தா இல்லையே,
பல பேர் கூடினாத்தானே ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஆனா நானே நானே என்ன ஏன் சொல்லிக்கிறப்போ நீயே கர்த்தா அல்லன் அந்த எண்ணத்தை விட்டுடு. தாழ்ந்த பலத்துக்கு ஆசைப்படாதே. பலரும் என்ன நினைக்கிறா, கண்ணன் கீதையில் பயனுக்கே ஆசைப்படாதே என்று சொல்லிட்டார்னு சொல்ற. பயனுக்கே ஆசைப்படாட்டா மந்தன் முட்டாள் கூட ஒரு வேலையும் ஈடுபட மாட்டான். பயன் கண்டிப்பா வேணும். ஆனா அவர் சொல்றது தாழ்ந்த பயனுக்கு ஆசைப்படாதே. நாம ஒரு காரியத்தை பண்றோம்னா சின்னதா குறுகிய கண்ணோட்டத்தோட சின்ன பயனுக்கு ஆசைப்படாதே. ஒரு பரீட்சை படிக்கிறோம், பரீட்சை படிக்கிறோம் தான் வாயிலே வருது பாருங்க. படிக்கிறது விஷயத்தை தெரிஞ்சுக்கவா பரீட்சைக்கா? அதுக்குன்னு பரீட்சையில மதிப்பெண் வாங்க வேண்டாம்னு ஒருத்தரும் சொல்லல. வெறும் பரீட்சைக்காக மட்டுமே படித்தோம்னால் அதனால லாபம் இருக்காது. நீண்ட காலத்துக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கணும்னு சொல்றோம் இல்லையோ, அதைத்தான் கண்ணன் சாதிக்கிறார். சின்ன சின்ன பலத்துக்கு ஆசைப்படாதே, நீண்ட பலத்துக்கு ஆசைப்படு. பெருமானுக்கு ஆனந்தம் வருமா, ஆத்மாவுக்கு உன்னதி ஏற்படுமா, தேகம் கழியுமா, இத போல பலத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பலத்துல கண்ணை வச்சிருந்து நீ எந்த சின்ன காரியத்தை பண்ணாலும் முன்னாடி பலத்துல ஆசைப்பட்டு ஒரு காரியம் பண்ண பார், அப்ப உனக்கு சித்தி அடைச்சதோ இல்லையோ, அதை விட இப்ப நன்னா நடக்கும்ங்கிறார். பலத்துல ஆசை வச்சு ஒரு காரியம் பண்ணால் படபடப்புல பதட்டத்துல தப்பா பண்ணிடுவே. பலத்துல ஆசை வைக்காமல் உயர்ந்த பலத்துல ஆசை வச்சு ஒரு காரியத்தை பண்ணியானால் பதட்டமே இருக்காது, காரியம் நன்னா நடக்கும். இது நமக்கே தெரியுமே. சின்ன பையனுக்கு ஆசைப்பட்டா ஒரு நிறுவனத்திலே கேட்டு பாருங்க, சுவாமி லாபம் முக்கியமா இல்ல எங்க பொருள் அனைவராலும் விரும்பப்படுறதுன்னு முக்கியமா? என்ன பதில் வரும்? லாபம் முக்கியம்னு சொல்லிட்டா பொருள் விருப்பம் போயிடும். பொருள் விருப்பம்னு சொல்லிட்டா சாமி எதுக்கு அப்புறம் வேலை பார்த்தோம் லாபமே இல்லாம என்ன தோணும். அப்ப என்ன சொல்லுவா, குறுகிய கண்ணோட்டத்திலே இடைக்காலத்துல லாபம் வேணும், ஆனா தொலைநோக்கிலே நீண்ட காலத்துக்கு பொருள் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். கடைசியா என்ன வேணும்னா பங்குதாரர்களுக்கு செல்வம் பெருகணும். அவ்வளவுதானே யாருமே கேட்க போறப்போ. அப்ப அது கடைசி. அதை விட்டுட்டு இன்னைக்கே லாபம் இன்னைக்கே லாபம்னு தப்பு தப்பா பண்ணிட்டு எல்லார்ட்டையும் கொடுத்துருந்தோம்னா அப்ப அது பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அதைத்தான் கண்ணன் சொல்றார், குறுகிய கண்ணோட்டத்தோட சின்ன சின்ன பலங்களுக்கு ஆசைப்படாதே. இப்ப அவர் சொல்ற பலம் எது? ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற பலம். அதை விட்டுட்டு வீடு வாங்கறதுக்கு பெருமாள்கிட்ட போய் நின்னே, கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக போய் நின்னே, மேற்கொண்டு குடும்ப தகராறு தீரணுங்கிறதுக்காக போய் நின்னே, கடன் தொல்லை சுவாமி அதை போகணுங்கிறதுக்காக போய் நின்னே, போலாம். தரமாட்டார்னு இப்ப அவர் சொல்லவே இல்லை, தாராளமா தரேன் அர்ஜுனா. ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன பலன், வாழணுங்கிறதுக்காக கேட்டுக்கோ. ஆனா அவர்கிட்ட போய் கடன் தொல்லை தீரணும்னு சொல்லச்சேவே அடி எனக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு வாழ்க்கையை தள்ளி ஆகணும், அதற்காக தேவர்கிட்ட கேட்டுக்கிறேன், அதுக்குன்னு இவ்வளவுதான் என் புத்தின்னு நீ நினைச்சுட வேண்டாம். மோட்சம் தான் எனக்கு ஆசை, மோட்சம் அடையணும்னு விருப்பப்படுறேன். ஆனா அதுக்குள்ள நான் வாழ்ந்தாகணுமே, இந்த சம்சாரத்துல நான் ஒழுங்கா இருக்கணுமே, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஒரு பக்தன் கடனை திருப்பி தரலன்னு வேற கெட்ட பேர் வேணுமா? வேண்டாம் இல்லையா? அப்படின்னு கேட்டோம்னா ஓஹோ இவன் கண்ணே நீண்ட கால பலத்திலேருந்து எடுக்காம சின்ன விஷயம் கேட்கறான், போனா போதும் அப்படின்னு கண்ணன் கொடுத்துருவார். ஆனா அதை விட்டுட்டு நீண்ட கால பயனையே மறந்துட்டு சிறந்த பலத்துல ஆசையை வைக்காமல் நம்ம சின்ன சின்னதையே கேட்டுட்டோம்னால் சரி போ. நம்ம அன்னைக்கு ஒரு பார்த்தோம் இல்லையோ, மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். துரியோதனன் கேட்டதையும் கொடுத்தமிச்சுட்டார், அர்ஜுனன் கேட்டதையும் கொடுத்தமிச்சுட்டார். ஆனா எவ்வளவு பொய்யா நடந்துட்டார். துரியோதனன்ட்ட உனக்கு இது ஆகாதுன்னு சொன்னாரா? அவன் எதையோ செய்ய கேட்டான், கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ஆனா அர்ஜுனனுக்கு நன்னா தன்னையே பெற்று கொடுத்தாரோ இல்லையோ. அதனால பெருமான் நேர்மையா நடந்துப்பார், நாமும் நேர்மையாக பிரார்த்திக்க வேண்டும். அதனால சின்ன சின்ன பலத்துக்கு ஆசை வைக்காதீங்கோ. ஒரு விஷயம் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்கோ, பலத்தையே விரும்பாதீர்கள்னு கண்ணன் கூறவில்லை. ஏன்னா பலர் அதை தப்பா புரிஞ்சுட்டு பலத்திலே ஆசை இல்லாத எப்படி சுவாமி செய்ய முடியும்னு கேட்பார். சின்ன பலத்தில் ஆசை வைக்காதே, பெரிய பலத்தில் ஆசை வை. 3வது அத்தியாயத்தில் கர்மத்தை விடாமல் செய் என்று கூறினார். ஆக 3 ஆசை கூடாது. கர்த்திருவ புத்தியை விட்டுடணும், மமதைய விட்டுடணும், இது என்னுடைய கர்மம்ங்கிற எண்ணத்தை விட்டுடு, தாழ்ந்த பலத்துக்காகங்கிற எண்ணத்தை விட்டுடு. நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாயோக்கிய கர்மணா என்று 3வது அத்தியாயத்துல சொன்னார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொன்னேனே, ஞாபகம் இருக்கணுமே. இது ஒரு படிக்கட்டு, இது ஒரு படிக்கட்டு. ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும், அதனால மன தெளிவு உண்டாகும். தெளிந்த மனசுல நல்ல ஞான யோகம் வளரும். அந்த ஞான யோகத்தால் ஆத்ம சாட்சா்காரம். இது 2வது அத்தியாயம். இதை கண்டுதான் அர்ஜுனன் குழம்பி விட்டார். கர்மயோகம்னு சொல்றேன், ஞான யோகம்னு சொல்றேன், ரெண்டுத்துல ஏதானு ஒண்ணு சொல்ல மாட்டியா? நான் ஏற்கனவே குழம்பி இருக்கேன், என்ன மேலும் குழப்பாதே என்று கேட்டான். சட்டென்று கண்ணனுக்கு கோபம். நான் உனக்கு கர்மயோகம்னு தான் அப்போதிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன்,
நீ தேவையில்லாம நான் யாருக்கோ சொன்ன ஞான யோகத்தை நீ ஏன் பிடிச்சுக்கிறப்போ என்று கண்ணன் கேட்டார். யாருக்கோ தேவரீர் எதுக்கு சொல்லணும்? எனக்கு தானே இப்ப உபதேசம் பண்ணிருக்கீர், எதுக்கு யாருக்கோனா? அர்ஜுனா, இதுதான் நீண்ட கால கண்ணோட்டம் இல்லைங்கிறது. இப்ப நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் இதை சொல்லிட்டேன்னா அப்புறம் 2013 வருஷம் முடிகிற கடைசி நாள்ல கோயம்புத்தூர்ல யார் கேட்பாளா? அவனுக்கு மட்டும் அவர் சொல்லிட்டு போயிட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க? அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நாம இத்தனை பேரும் கேட்டு இருக்கோமோ இல்லையோ? அதைத்தான் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய, பார்த்தனை பிரபன்னனை உத்தேசித்து, அர்ஜுனா நீ ஒரு வியாஜம், உனக்கு மட்டும் சொல்றேன்னு வச்சுக்காதே, ஒரு கன்றுக்குட்டியாக வைத்து பசுமாடு பால் கொடுக்கிறது அவ்வளவுதானே சொல்ல வேண்டும். ஆகவே 3வது அத்தியாயத்தில் இப்ப குழப்பமே வேண்டாம், கேட்டுக்கோ. கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும், ஞான யோகம் குறுக்க வர தேவையில்லை என்ன 3வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். இப்ப அவன் சரியா சிக்கணுட்டான். ஏன்னா அவனுக்கு ஆசை கொஞ்சம் இந்த கர்மயோகத்தை விலக்கிவிட்டு ஞான யோகம்னா யுத்தத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாம் இல்லையோ அப்படிங்கிறதுக்காக கேட்டான். போக முடியாது, கர்மயோகம் அவசியம் செய்ய வேண்டியதே. ஞான யோகிகளுக்கு கூட கர்மா விடாதுன்னுட்டான். ஏன்னா அவனும் உயிரோடு இருக்கணும்னால் அவனும் சாப்பிட்டாகணும், சாப்பிடணும்னா சம்பாதிச்சாகணும், சம்பாதிக்கணும்னா நேர் வழியில தானே சம்பாதிக்கணும், நேர் வழியில சம்பாதிக்கிறதுனா கர்மயோகம் தானே. அப்ப அந்தந்த கர்மத்தை செய்துதான் தீர வேண்டும்னு சொல்லிட்டார். இப்ப 4வது அத்தியாயம் பிறக்கிறது. நமக்கு ஒரு சந்தேகம், சுவாமி இப்ப நமக்கே நேத்திக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்பி பார்க்கறதுக்கு இன்னொரு 1.25 மணி நேரம் ஆப்போறது. அப்ப கடைசி பட்சம் 3 மணி நேரம். 3 மணி நேரம் எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தாள சுவாமி. இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி, இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி. கண்ணன் ஏதோ உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், மெதுவா நம்மளாம் எழுதிப்போம் அப்படின்னு எல்லாரும் எழுதிட்டு இருந்தாளா. அவன் கையில கத்திய வச்சுட்டு இருக்கான். அப்ப வில்லுல இருந்து அம்பு போகும்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அப்படி சொன்னாளா? அர்ஜுனனும் கண்ணனும் பேசுற அளவுக்கு காத்திருந்தார்களானால் இதுக்கு 2-3 அபிப்பிராயங்கள் உண்டு. முதல் அபிப்பிராயம், யாரும் 3 மணி நேரம் காத்துட்டு இருக்கல, ஆனா ரொம்ப வேகமா 10-15 நிமிடங்களுக்குள் கண்ணன் அர்ஜுனனுக்கு இத்தை உபதேசித்து முடித்திருக்க வேண்டும். அது எப்படி சுவாமி சாத்தியம்? வெறும் ஸ்லோகத்தை சொன்னாலே இத்தனை நாள் யாருதுன்னா, மிகுந்த பண்டிதர்கள் 2 பேர் சபையில பேசிக்கிறான்னு சொன்னா பல விஷயங்களை அவ கஞ்சாடையிலேயே முடிச்சிருவா. இது நாமளே பல பேரை பாக்குறோம். ரொம்ப நன்னா ஒண்ணுமே வேண்டாம், எங்கெங்கயோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசி இருக்கிறச்ச கூட புறத்தியார் வெளி மனுஷா நம்ம வீட்டுல உட்காந்துருக்காள்னு வச்சுங்க. அப்ப நான் ஏதோ அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். அப்ப பக்கத்துல இருக்க தம்பியோ அண்ணனோ இன்ன பதில் சொல்லலாம் இன்ன பதில் சொல்லக்கூடாதுன்னு கஞ்சாடையாலே முடிச்சு இல்லையா? நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அப்ப வாயை திறந்தெல்லாம் பேசவே முடியாது. அது இப்படி பேசி அப்படி பேசி நான் வளைய மாத்துறதுக்கு என்னவோ நம்ம பேசிடுறோமோ இல்லையா உடனே. அப்ப நமக்கே கஞ்சாடையில பேச தெரியச்சே, ஒரு விஷயத்தை சட்டுன்னு புரிய வைக்க தெரியச்சே, கண்ணன் அந்த வேகத்துல புரிய வச்சிருக்க மாட்டானா? இப்ப நம்மாழ்வார் முதற்கவி ஆழ்வாருக்கு இத்தனை அர்த்தங்களையும் சாதித்தார். அவர் என்ன கதையாம்னா உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும், நினைத்த மாத்திரத்துல புரிய வைக்க போறார். இதுல 2 பேருமே மகா ஞானிகள். அவ்வளவு பெரிய பண்டிதர்களுக்கு நடுவில் ஒரு சில வார்த்தைகள்லயே பலதை புரிய வச்சிட முடியும். 2வது, கண்ணன் தன் பிரசாதம்னு கொடுக்கும் போது அதை ஒருத்தரை புரிய வைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆக போகுது? அவர் சொல்லணுங்கிற தேவையே இல்லையோ. அவர் நினைத்திருந்தால் அதை அப்படியே அர்ஜுனுடைய உள்ளத்துக்கு மாத்திர போறார். இங்க இருக்கிறது அங்க போடாதா? இது இப்ப நடக்கிறது பாருங்க. இப்போ மென்பொருள் உலகம் இல்லையோ, எங்க பார்த்தாலும் ஒரே கணிப்பொறி தட்டின்ண்டே இருக்கும். எந்த கட்டடத்தை பார்த்தாலும் அவாதான் கொடுத்தா இருக்கா. அதுல இங்க இந்த புஸ்தகம் முழுக்க இந்த மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாரும் புஸ்தகம் வச்சுக்க போறா. நாங்க ஏதோ பழைய காலத்து இது 1898 போட்ட புஸ்தகம், அதை அப்படியே பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஜாகிரதையா நித்தியம் கொண்டு வரணும், இது கிழிஞ்சு போகாத பாத்துக்கணும், கிழிஞ்சு போச்சுன்னா போயிடுத்தேன்னு கடைசி காலம் வரைக்கும் நினைச்சுக்கணும். இவ்வளவுதான் இந்த புஸ்தகத்துக்கு. நீங்க இந்த மாதிரி புஸ்தகம் ஆறு பாக்குறா? நிறைய உபன்யாசகர்களே முன்னாடி அப்படி வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அது ஓடுறது, இதை தட்டினாலும் அது அதே வேகத்துல அதுவும் ஓடுறது. ஓடிடாம இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையோ. ஏன்னா அதுதான் தட்டுற வேகத்துல அது ஓடிப்படுதுன்னா புஸ்தகம் தான் நிற்கும், மற்றதுன்னா அது நிற்கணும் இல்லையோ. எதுக்கு சொல்ல வந்தேன், அதை இங்க ஒரு புஸ்தகத்தை தட்டச்சு தட்டு விடுறான். தட்டுட்டு இங்க ஒரு தட்டுனா எங்கயோ 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்துல அவர் பிரிக்கிறார், படிக்கிறார். இது எப்படி சுவாமி சாத்தியம்? இங்க இருக்கிற புஸ்தகம் முழுக்க 10,000 பக்கம் அங்க படுத்தேன்னா இவன் அனுப்பிச்சா கண்ணன் அர்ஜுனன் புத்திக்கு அனுப்ப மாட்டாரா? இவனே அனுப்பிச்சுட்டு இருக்கான். இங்க தட்டுற வேகத்துல 10,000 பக்கம் புஸ்தகம் அங்க போய் சேர்றது. அதே மாதிரி கண்ணன் ஒரு தட்டு தட்டிருப்பார், தட்டினா அர்ஜுனுடைய புத்திக்கு போய் சேர போறது. சத்திய சங்கல்பன், நினைத்த மாத்திரத்தில் ஜகத்தை படைக்கக்கூடிய பெருமான் ஒரு கீதை இவனுக்கு புரியணும்னு நினைக்கிறதுக்கு நாழி ஆகாது. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப இவ்வளவு பெரிய கீதையே சொல்லிருக்க வேண்டாமே? அர்ஜுனன் ஆக்ஷேபிச்ச உடனே உன் ஆக்ஷேபம் தப்பு, இதோ உன் புத்தியை மாத்திட்டேன் சண்டை போடு அப்படின்னு அதையே மாத்திருக்கலாமே.
அதற்கு இது இத்தனையும் வேணுமானால் மறுபடியும் அதே தான். இப்போ அவன் ஒருத்தனுக்கு சொல்லப்பட்டது அல்லவே, நம்ம இத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட சொல்லியும். நம்ம இத்தனை பேருடைய புத்தி கண்ணனிடத்திலேருந்து நேர பெறக்கூடிய புத்தி இல்லையே, அது மெதுவாத்தானே படிக்கிறதுக்கு நமக்கு புத்தி. அர்ஜுனனுக்கு அந்த சக்தி இருந்தது, சாமர்த்தியம் இருந்தது, நிமிஷ போதில மாத்திட்டார். நமக்கு அந்த சக்தி சாமர்த்தியம் இல்லை. மெதுவா புஸ்தகத்துல ஒரு நாள் ஒரு ஸ்லோகமா படிச்சுட்டு போறோம். ஆனா நமக்கு அர்ஜுனனுக்கும் கண்ணன் வித்தியாசம் பார்க்க மாட்டார். நாம மெதுவா புத்தியே இல்லாமல் 10 வருஷத்துல 10 ஸ்லோகம் படிச்சுட்டு போயிட்டு அடியன் படிச்சது 10 ஸ்லோகம் தான், ஆனா தேவரீர் புருஷோத்தமன்னு தெரிஞ்சுட்டே அடையணும்னு ஆசை இருக்கு. அர்ஜுனனுக்கு இருந்த சக்தி எல்லாம் அடியனுக்கு கிடையாதுனால் அப்பவும் கண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவார், அர்ஜுனனும் தன் சக்தியால எங்கிட்ட வரல, நீயும் உன் சக்தியால எங்கிட்ட வர போறது இல்லை, நம்ம அனுகிரகத்தால தான் யாரு வரப்போறீள். அப்படி இருக்கிறச்சு அவன் சக்தியை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு சக்தி இல்லாததும் குறையில்லை, அவனுக்கு சக்தி இருக்கிறதுன்னு நிறைய இல்லை. அர்ஜுனனுக்கு சக்தி இருக்கிறதுனாலே அவர் மோட்சத்துக்கு போகிறார். சக்தி இருக்குமாம், சக்தி இல்லாமல் போகுமாம், பகவான் தானே நமக்கு உபாயமாக அழைத்து போகிறார். அதனால அந்த தெளிவு நமக்கு வேணும். இது எப்படி சொல்லியிருப்பார்? யுத்த பூமிக்கு நடுவில் பேச வந்திருக்குமான சந்தேகம் வரும் இல்லையா? அந்த சந்தேகம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். எத்தனை வேகத்திலும் சொல்லி இருக்கலாம். அடுத்து 4வது அத்தியாயத்துக்கு போகும். இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல தான் முக்கியமான 4 ஸ்லோகங்கள். இதத்தான் அவதார ரகசிய பிரகரணம்னு சொல்லுவார்கள். 4 ஸ்லோகம், ஆனா 6 ஆச்சரியமான கருத்துக்களை கண்ணன் வெளியெடுக்கிறார். இந்த ஸ்லோகங்கள் இங்கே பிறந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தி, கீழ ஸ்லோகத்தில் அசத்யா லோகரக்ஷாயை குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவான்யோக்தா திருத்தீயே கர்மகாரியதா என்ன ஆளவந்தார் சாதிக்கிறார். 3வது அத்தியாயம் கர்மம் காரியம் அவசியம் செய்ய வேணும்னு கண்ணன் முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் மனசுல ஒரு சந்தேகம். கண்ணன் திரும்ப திரும்ப கர்மயோகம்ங்கிறாரே, ஒருவேளை நமக்காக புதியதாக இட்டுக்கட்டி சொல்லுகிறாரோ, நம்மளை இப்ப சண்டை போட வைக்கணுங்கிறதுக்காக புதுசா ஏதானு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை கர்மயோகம்னு சொல்லிட்டு இருக்காரோ என்று மனசுல அவனுக்கு ஏற்கனவே சந்தேகம். அந்த சந்தேகத்தை தெளிவிச்சாகணும் இல்லையோ? இல்ல அர்ஜுனா, உனக்காக இப்ப ஏதோ ஆரம்பிச்சு நான் சொல்லல, இது ரொம்ப நாளா இருக்கிறது. இன்னைக்கு இல்ல, 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் இதை நான் விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் என்று கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். எதுக்கு இது? இன்னைக்கு உனக்காக கண்டுபிடிக்கல, ரொம்ப வருஷமா இது இருக்கு. 28 சதுர்யுகம், யுக கணக்கெல்லாம் கீழே பார்த்துட்டோம். 12,000 தேவ வருஷங்கள் போனால்தான் ஒரு சதுர்யுகம். அத போல 28 சதுர்யுகம். ஏன் 28ங்கிறார்? நாம சங்கல்பத்தின் போது என்ன சொல்லுகிறோம்? மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வியாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்டி சம்பத்சராணாம் மத்தியே அஷ்டாவிம்சதி தமே. இந்த அஷ்டாவிம்சதிங்கிறது 28. 28வது சதுர்யுகத்துல இப்ப நாம இருக்கோம். ஆனா கண்ணன் சொல்றது 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் இந்த மன்வந்தரம் ஆரம்பிச்சது இல்லையோ, வைவஸ்வத மன்வந்தரம். ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம், மொத்தம் 14 மன்வந்தரங்கள் பிரம்மாவனுடைய ஒரு பகலுக்குள். ஏன்னா கையில அந்த கணக்கு போடுறது யந்திரம் இருந்ததுன்னா தட்டி வேணா பாத்துங்க. 14 மனுக்கள், 71 சதுர்யுகம். ஒரு மனுவுக்கும் 71 14 பெருக்கினா கிட்டத்தட்ட 1000 மூல்யம். அப்ப 1000 சதுர்யுகங்கள் போச்சுன்னால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப நாம இருக்கிறது இப்ப வைவஸ்வத மன்வந்தரம். அதிலே 28வது சதுர்யுகத்தில் உள்ளோம். கண்ணன் சொல்றது, இந்த மன்வந்தரத்தினுடைய தொடக்கத்திலே நானே விவஸ்வானுக்கு உபதேசித்து இதே கர்மயோகத்தை. இந்த விவஸ்வான் என்றால் சூரியன் அர்த்தம். நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனவேப்ராக, அவன் மனுவுக்கு தம் பிள்ளைக்கு உபதேசித்தார். மனு இக்ஷ்வாகவே பிரவீத், மனு தம் பிள்ளையான இக்ஷ்வாகுக்கு உபதேசித்தார். நன்னா தான் போயிருந்தது அர்ஜுனா. ஏவம் பரம்பரா பிராப்தம். ஆனா இப்படியே போக போக காலே நேக மகதா நஷ்டா, ரொம்ப காலம் போயிட்டபடியால தேஞ்சு போச்சு. யாரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் தேஞ்சுராதா? அந்த கர்மயோகத்தை திரும்ப ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் தேவகி செல்வனா பிறந்திருக்கேன். அதுக்கு தான் திரும்ப ஒரு தேர்தட்டில் அமர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட கீதையை உனக்காக உபதேசிக்கிறேன். அதனால நான் ஏதோ உனக்காக சொல்றேன் நினைச்சுக்காதே, இதை என்றோ விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் என்று சொன்னார். இதை சொன்னதுக்கு சாட்சி இருக்கு. இப்ப இருக்கிறது துவாபர யுகத்துல கண்ணன் பேசிட்டு இருக்காரோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி திரேதாயுகம் ராமன் ஆண்ட போது அவருடைய மாமனார் ஜனகர், அந்த ஜனகர் கர்மயோகத்தால மோட்சம் போயிருக்காருன்னு இப்ப பார்த்தமே. கர்மணைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, கர்மத்தினாலேயே ஜனகன் முதலானோர் முக்தி அடைந்தார்கள்னு கீழே ஸ்லோகம் பார்த்திருக்கோம்.
அப்ப அதுக்கு முன் யுகத்தில் இருக்குன்னு தானே அர்த்தம். உனக்கு நான் கண்டுபிடிக்கல, 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் உபதேசித்தேன். விவஸ்வான் மனவேப்ராக மனுருக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. உங்க எல்லார்ட்ட யார்கிட்ட புஸ்தகம் இருந்தாலும் கையில வச்சுங்க. ஏன்னா கீத புஸ்தகம் கையில வச்சுக்கிறதே ஆனந்தம். அதை படிக்கிறது அப்புறம். கடைசி பட்சம் புஸ்தகமே கையில இருக்கணும் இல்லையோ. எல்லாரும் அவாவா எத்தையோ கையில வச்சுருக்கோம் இல்லையோ. சின்ன கீத புஸ்தகம் வச்சிருந்து எங்க வண்டியில போறச்சே வேற வேலை இல்லைன்னால் தூங்காம ஒரு 10 ஸ்லோகம் படிக்கணும். அப்ப படிச்சாலே போதும். எத்தனையோ இடத்துல போறோம் வரோம், பிரயாணம் போயிட்டு வர முடியும். அப்ப சின்ன இதை அவாதான் வச்சிருக்கீங்களே. அதனால இந்த மாதிரி உள்ள வச்சுட்டா எங்களுக்கு ஆமான புஸ்தகத்தை எங்க வச்சுக்கணும்னு தெரியாது. முதல்ல எல்லாரும் சொக்கா போன்றிருக்கு போட்டுட்டு அதுல பை வச்சிருக்கா, அந்த பையில ஜாகிரதையா வச்சுக்கலாம் முடியும். வச்சுட்டு அதை எடுத்து ஒரு அத்தியாயம், முதல் அத்தியாயம் கொஞ்சம் பரவாயில்ல படிச்சுடலாம், 10 நிமிஷத்துல படிச்சுடலாம். எந்த அத்தியாயமா இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேல கிடையாது. பெரிய அத்தியாயம் இருக்கிறதுலயே 2வது அத்தியாயம் 18வது அத்தியாயம், இந்த 2 தான் கொஞ்சம் 15-20 நிமிஷம் ஆகும். மற்றபடி சின்ன சின்ன 13, 14, 15, 16 5 நிமிஷம் படிச்சுடலாம். அதனால அது அவசியம் யாரால கையில புஸ்தகம் வச்சுக்க முடியுமோ. ஆனா அது போயிட்டே இருக்கிறச்சே செருப்பை மட்டும் கட்டிடுங்க. அதை போட்டுட்டே வாசிக்க கூடாது. எங்க இருக்கோ அதை அப்படியே கட்டி வச்சுங்க. வாசிச்சு முடிச்சுட்டு திரும்ப போட்டுங்க. அந்த ஸ்லோகங்களே அமிர்தம். சொல்ல 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 நம்ம வாழ்க்கை பண்பட்டே போடும். அதுக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அபிப்பிராயம் வேணுமானால் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டு விடலாம். செய்து பார்த்தா நன்மை கொடுக்கும், அது மட்டும் உறுதி. எப்படி சொல்லுவீர்? கைது போட்டு கொடுப்பீரானா? கல்கண்டு இனிக்கும் இனிக்கும்னு நான் சொன்னாலாம் தெரியாது, காகிதத்துல எழுதி பார்த்தாலும் தெரியாது. ஒரு கல்கண்டை நீங்க எடுத்து வாயில போண்டாதான் தெரியும். அப்பதான் அது இனிப்பா இல்லையான்னு தெரியுமே தவிர அடி இப்ப கல்கண்டு இனிக்கும் இனிக்கும்னு சொல்றதுல என்ன லாபம்? இப்போ நம்ம பாரத தேசத்துக்கே சொத்துன்னா கீதை. 4வது அத்தியாயத்தினுடைய தொடக்கம். அர்ஜுனன் கேட்கிறான், அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வத கதமேதத் விஜானியாம் துவமாதௌ புரோக்தவானிதி. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டான். ஆமா, எனக்கு எந்த அத்தியாயம் ஆரம்பிச்சாலும் சந்தேகம் வந்துருமே. 3வது அத்தியாயம் ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம், இப்ப 4வது அத்தியாயம் ஆரம்பத்தில் சந்தேகம். என்னன்னு கேட்டார். உனக்கும் பிறவி உண்டா? இதுதான் இப்ப அர்ஜுனுடைய கேள்வி. அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வத கதமேதத் விஜானியாம் துவமாதௌ புரோக்தவானிதி. உனக்கு இப்ப ஜென்மா அப்ப ஜென்மா, நீ அப்ப சொல்றேன்னு சொல்றியே, அப்போ ஒரு ஜென்மமா? இப்ப சொல்றேங்கிறியே, இப்போ ஒரு ஜென்மமா? கண்ணனுக்கு பல பிறவைகள் உண்டு, அவன் சந்தேகப்படல. ஆனா அவன் சந்தேகம் அப்பவும் ஒரு திருமேனி எடுத்துட்டு தானே நீ விவசாயனுக்கு சொல்லிருக்கணும். இப்பவும் இந்த கண்ணன்கிற திருமேனியோட தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கே. எனக்கு தான் உடம்பு படுத்துறதுன்னு நினைச்சேன், உனக்குமா? எனக்கு தான் பிறவிகள் மாறி மாறின்னு வருதுன்னு நினைச்சேன், உனக்குமா? எனக்கு தான் சுகதுக்கம் வரும்னு நினைச்சேன், உனக்குமா? நான் சொல்றதுதான் தேஞ்சு போயிடுன்னு நினைச்சேன், நீ சொன்னதுமா? ஆக எம்பாடெல்லாம் உனக்கும் இருக்கா அப்படின்னா இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம். அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா. இது எப்படி நான் நம்புவேன்? கண்ணன் 4 ஸ்லோகங்களால பதில் சொல்றார். அவதாரஸ்ய சத்யத்வம் அஜஹத் ஸ்வஸ்வபாவதா சுத்த சத்வமயத்வஞ்ச ஸ்வேச்சா மாத்திர நிதானதா தர்மக்லானோ சமுதய சாது சம்ரக்ஷணார்த்ததா. வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகையிலே ரொம்ப ஆச்சரியமா இந்த 6 கருத்துக்களை சாதிக்கிறார். அதுல முதல் கருத்து, அர்ஜுனா உன் பிறவி எப்படி உண்மையோ அதை போல் என் பிறவியும் மெய். இதான் முதல் கருத்து சொல்றார். ஏன்னா பிறவி காணல் நீரை போல பொய்ன்னு பல பேர் சொல்றான்.